முதலாவதாக ஆண்டவர் வேண்டான்னு ஒன்ன உங்களுக்கு வச்சு இதுக்கு பின்னாடி போகாதேன்னு உங்களுக்கு தடுத்துட்டாருன்னா நீங்க ஒரு தீர்மானம் எடுங்க. அதுக்கு பின்னாடி நீங்க என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா நீங்க முயற்சி எடுக்க கூடாது. இது எனக்கு வேணும்னு நீங்க உறுதியா பற்றி சொல்றேன். அவ்வளவு ஜெபம் பண்ணியும், அவ்வளவு ஆசைப்பட்டும், அவ்வளவு ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசிச்சோம், ஒரு காரியம் உங்க கையில கிடைக்கல அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ஒரு நல்ல மனசு வேணும். அந்த காரியத்தை கர்த்தரே எனக்கு தரல, நான் விட்டுறேன். அதுக்கு திரும்பி ட்ரை பண்ணாதீங்க. அதை திரும்ப திரும்ப முயற்சி எடுக்காதீங்க. இல்ல அதை நான் சரி பண்ணிடுவேன், அதை நான் இப்படி கொண்டு வந்துருவேன், அதை மட்டும் கிடைச்சா இப்படி மாத்த முடியாதா? நீங்க 1008 கேள்வி கேட்டு நீங்க ஏதாவது யோசனை பண்ணி இது எனக்கு வேணும்னு நீங்க தயவு செய்து என்ன பண்ண வேணாம்னா கண்டிப்பா நீங்க அடம் பிடிக்காதீங்க. இந்த உலகத்துல இருக்கிற நிறைய பேரு நீங்க அந்த பிசினஸா கெட்டு போனா என்ன, விழுந்தா என்ன, ஆபத்தா இருந்தா என்ன அப்படின்னு யோசிக்கும் போது ஒரே ஒருத்தர் மட்டும் அதை தடுத்து நிறுத்தி அதை வேண்டான்னு சொல்லும் போது, அதை விட்டுருன்னு சொல்லும் போது, அதை தூக்கி போடுன்னு சொல்லும் போது, நீ திரும்பி வந்துருன்னு சொல்லும் போது, உண்மையா உங்களுக்கு நான் சொல்றேன், கர்த்தர் கட்டளை இடாவிட்டால் காரியம் வாய்க்காது. ஆனா அவர் எனக்கு கொடுக்கணும்னு நினைச்சா யாருங்க தடுக்க முடியும்? வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாட்பாள்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் எனக்காக தருகிறவர் எவ்வளவு கடினமான இருதயமானாலும் என் ஆண்டவருக்கு ஒரே நிமிஷத்துல லகுவாக்க முடியும். அவ்வளவுதான். ரூமுக்கு வெளியில நின்று ஜெபம் பண்ற அந்த few seconds ஜெபத்தை கேட்டு ராஜாவுடைய இருதயத்தை நெகேமியாவுடைய பட்சமா கர்த்தர் திருப்ப முடியுமானால் உங்களுக்கு உரியது, உங்களுக்கு கர்த்தர் வைத்திருக்கிறது ஒருவராலும் தடுக்க முடியாது. யாரும் தடுக்க முடியாது, யாரும் எதிராய் நிற்க முடியாது. அது உங்களை தேடி வரும்.